கீழே இருக்கிறத காட்டுறோம். மலைக்கு கீழே இருந்து காட்டுறோம்னு சொல்ல எல்லா அதிகாரம் எனக்கு என்னவா என்ன சொன்னாரு? கீழே இருக்கிறத காட்டுறோம். என்ன பார்த்து அப்படியே தெரியுது. ஹாய், வெல்கம் டு SPR Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து சதானந்தபுரம் வந்திருக்கோம். சதானந்தபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெருங்களத்தூர் வந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இரும்புலியூர் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இங்கே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பச்சைமலை முருகர் கோவிலுக்காக போகிறோம். இங்கேருந்து போகும்போது இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்ற மாதிரியே இந்த ஃபீல் கொடுக்குது. வந்துட்டோம், ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஆக்சுவலாக இருக்குது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருக்குது. ரோகன் ரவிச்சந்திரன் கிட்ட சொன்னேன், அது ரூட்டு போகுதுப்பா, அதுதாங்க. ஆனால் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் வந்து வேற ரூட்டு காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்து எடுத்து விட்டுருக்கேன். காலைல எழுந்திரிச்சு தூங்கி எழுந்து கிளம்பி வழியே தெரியாம கோயிலுக்கு போட்டேன். அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா. ஏன்டா பிடிச்ச வழி பிடிச்சி வச்சுலாம். பச்சைமலை முருகர் கோயில் வந்தனுமே மோகன் ரவிச்சந்திரன்றவர் ஒரு பச்சை வேஷ்டி கொண்டு வந்திருக்காரு. வேஷ்டி கொண்டு வந்து அந்த வேட்டியை கட்டிட்டு தான் முருகர் தரிசனம் பண்ணுவாரு. துண்டா படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி காமிச்சாங்க. ஆக்சுவலாக உள்ளே போ லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது புத்து கோயில் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பாறையை வந்து ஆக்சுவலாக செதுக்குன மாதிரி வச்சுக்கிறாங்க. பாறையில் வந்து கண்ணெலாம் உருவாக்கி அம்மன் மாதிரி இருக்கிறாங்க. மேலே நிறைய கதைகள் சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சிவன் கோயிலேருந்து முருகர் அவங்க தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, சாமி ஒருத்தர் பூஜை செய்கிறவர். ஆனால் இப்போ அவர் இல்லை. சரி வாங்க போதும், ரொம்ப மூச்சு வாங்குது இருக்கு. சித்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. ஏன்பா இதுக்கே மூச்சு வாங்குது இவருக்கு? அப்பா முருகர் கோயில் இதோதான் 5 நிமிஷத்துல ஏறிடலான்னாங்க. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு. அப்புறம் பார்த்தா இதுக்கே மூச்சு வாங்குது. வயசான ஆள் மாதிரி இருப்பா. எப்படி ஜிங்கு ஏறான் பாருங்க மலை. அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆகிட்டா இருக்கு. நம்மளால ஏற முடியல. விநாயகர் பெருமான் வந்து இங்கே வந்து அழகாக அமர்த்தி வச்சுக்கிறாங்க. கடவுளே, எதுக்கு வந்து கண்டா இல்லைப்பா, விநாயகர் இது பிள்ளையார். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை. இங்கே இருக்குங்க யாரோ ஒரு பெரிய செலவடிக்கிற ஒரு வித்வான் வந்து இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற கல்லையே அப்படியே வேற மாதிரி மாற்றி நாகப்பாம்பாவும் அங்கே உட்காந்துருக்குது அம்மனாகவும் வந்து வடித்து வச்சுக்கிறாப்புல. சிவன் மாதிரி எனக்கு தோணுது. உள்ள சிவனாக கூட இருக்கலாம். இன்னும் இந்த ஆர்ட் நம்ம எவ்வளோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்கள் சோழர்கள்னு சொல்லிட்டு எவ்வளோ கலையை வந்து செதுக்கி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பார்த்தது கிடையாது. இருந்தாலும் வந்து சாமின்றதில் நம்ம வணங்கிட்டு போவோம். இங்கே தான் மயில் வாங்கின பலிபீடம்னு சொல்லிட்டு போட்டு பச்சைமலை முருகன் வந்து இங்கே தான் வசிக்கிறாரு. இங்கே 2 விநாயகர் சிலை வச்சுருக்குறாங்க. என்ன பர்பஸ் ஆகாஷ் 2 சிலை காரணம்? 2 சிலையை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, 2 சிலையை வச்சுக்கிறேன் சார். சூப்பர் 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 சார். 2மே விநாயகர் சிலை தான். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தும்பிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா விநாயகருக்கு, அதோட வேற்றுமை ஏதாச்சும் அதோட ஒரு வேரியேஷன் தெரியும் பாருங்க. அதுதான் அது வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், கொஞ்சம் கேப் போட்டு நானே சொல்லியிருப்பேன். நான் குமார் அவசரப்பட்டிய 2 பேருமே வந்து கதவு சாத்திருக்கத்தால அந்த ஓட்டோட டார்ச் அடிச்சு முருகர் தெரியாதான்னு பாக்குறாங்க. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. முடியான்னு சொல்லிட்டு முருகா அப்பா என்ன ஒரு வியூல பாத்துட்டு பாருங்க. யாருமே இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டாரா? வாவ் முருகா, என்ன ஒரு இதியா, என்ன ஒரு டெக்னாலஜி பண்ணி முருகரே எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்து பார்க்க சொன்ன மாதிரி இது. இந்த ஒரு இது ஆக்சுவலா வந்து எல்லா கோவிலும் அந்த மாதிரி ஹோட்டல் எட்டி பார்க்க கூடாது. அதுதான் நான் சொல்ல, அது தவறுதலான விஷயம். ஏன்னா வந்து நட சாத்திட்டாங்க அப்படின்னா அது மாதிரி பார்க்க கூடாது. தோரங்கள் வந்து எதுக்காக நமக்கு தெரியல, நம்ம வேணா சொல்லலாம். ஆனா நம்ம வந்து முருகர்கிட்ட கேட்டுதான் பாக்குறோம். எப்படி பூட்ட தட்டி அப்பா வரப்ப பாக்குறப்பான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாவே மலை ஏறிட்டோம். ஏன்னா வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. கொஞ்சம் நெடுக்க இருக்கு, மூச்சு வாங்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல சிட்டி உள்ள ஒரு அமைதியான இடத்துல முருகனை வந்து கதவு திறக்கல, இருந்தாலும் அந்த துவாரத்து வழியா பார்த்தோம். அருமையான ஒரு இது.
நீங்களும் வந்து இந்த பக்கம் இருக்கீங்க, இந்த சரௌண்டிங் இருக்கீங்கன்னா இந்த பச்சை மலை முருகரை வந்து விட்டுறாதீங்க, வாங்க ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க. இந்த ஒரு கொடூரத்தை நான் வந்து என்ன சொல்கிறதுனே புரியுது. கொடூரமா என்னன்னு தெரில. இந்த ஒரு கல் அடுக்கி வச்சா வந்து வீடு கட்டலாம், வீடு கட்டிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க இல்லைன்னு சொல்ல, இந்த மாதிரி செங்கலை அடுக்கி வைக்கிறது எனக்கு எந்த பயனும் இல்லை, எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் பல பேருடைய இது வந்து கல் அடுக்கி வச்சா வீடு கட்டணும். சரி, அந்தபடியே நல்லபடியாக அவங்க வீடு கட்டி நல்லபடியாக இருக்கட்டும். ஐயா நான் வீடு கட்டி ஆகணும், ஐயோ நான் வீடு கட்டி ஆகணுமே. இருங்க ஐயா, இருங்க ஐயா, இருக்கிற கல்லை எடுத்துன்னு ஐயா. வாட்டர் பாட்டில் கிடைச்சு ஐயா இல்லை இல்லைங்க, அது வேணாங்க. எங்க இருக்கிற கல்லாம் பொறுக்கி போட்டு எங்களுக்கு எங்க ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. நீங்க பாறாங்கல் நோக்கி போறீங்க, தூக்க முடியாது. இல்லைங்க, சின்ன இது. ஆனா இங்க பாருண்ணா. ஓகே இது பிடிச்சிட்டேன். ஒரு 4 அடுக்கு பில்டிங் கட்டினா போதும், ரொம்பலாம் வேணாம், ரொம்பலாம் வேணாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு இறைவா முருகா நம்ம ஒரு நல்ல இடத்த வாங்கி நல்லபடியா ஒரு 4 அடுக்குல இப்படிதான் ஒரு வீடு கட்டணும். இப்படிதான் கொஞ்ச நேரத்திலேயே பிஃபோர் ஆஃப்டர் போட்டு விடுங்க. இந்த மாதிரி செங்கலை அடுக்கி வைக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வேற வாய், இது நார வாய். அதாவது முன்னாடி எப்படி பேசினாரு, இப்ப கல்ல நோக்கி எப்படி ஓடுறாரு. பண்ணவரு ஒருத்தர் வீடு கட்டிட்டாரு, வாங்கிட்டாரு. நம்மளும் இறைவனை நம்பி போன்றோம். அப்பா இறைவா கட்டிட்டாதான் இப்ப அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எத்தனை மாடிங்க? 3 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வச்சிட்டீங்களா கல்லு? கார் பார்க்கிங் இல்லை, அதெல்லாம் வந்துடும். இறைவனோட அருளால் அதெல்லாம் கிடைச்சிரும். அப்பா பச்சைமலை முருகா இந்த அனுகிரகம் பண்ணி விடு. கண்டிப்பாக நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும் நான் பண்ணுறேன். அங்கே பாருங்க, தனியாக மலையில் ஒரு வீடு கேட்டிருக்காப்புல. இல்ல அதுதான் மலை மேல ரெசார்ட். ஒருத்தருக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தேவைப்பட்டிருக்கு. இது மாதிரி கும்பலாக எனக்கு வேணாம், தனியாக ஒரு மலையிலேயே எனக்கு வீடு கட்டிக்க முருகான்ட்டு ஒரு தனியாக ஒரு பாறையில் ஒரு 2 அடுக்கு கட்டிக்கிறாப்புல. இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? இன்னொரு பயம் எனக்கு இருக்கு. வண்டலூர் ஜூ பக்கத்துல தான், நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம். ஒருவேளை எதனா விலங்குகளும் தப்பிச்சு வந்ததுன்னா இன்னைக்கு ஒரு புட்டி. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துக்கிறோம். 1/2 hour உட்காந்துக்கிறப்பல 5 நிமிஷம் சொல்லிட்டு. இல்ல நல்லா இருக்கு இல்லையா, காத்து வெயில் கூட இல்ல பாருங்க. வெயில் இல்லை, உண்மையாவே வந்து நம்மளோட முருகர் வந்து நம்ம மலை ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே இன்னைக்கு வந்து குறுக்கல. ஒரு நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வாங்கன்னு இருக்காரு. கீழே இருக்கிறத காட்டுறோம். உங்களை இருந்து மலைக்கு கீழே இருந்து காட்டுறேன்னு சொல்ல எல்லா என்னவா என்ன சொன்னாரு சொல்ல கேட்டு. மக்களே, நம்ம வந்து முருகர் தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ மலை அடிவாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது கொஞ்சம் இறங்குறது ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் பெரிய மேட்ரு ஒன்றும் கிடையாது. முருகர் தரிசனம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து இந்த பக்கம் வரீங்க, இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா இந்த பச்சைமலை முருகரை வந்து பார்த்துட்டு போங்க. ஜாலியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இயற்கை சூழலுக்கு ஒற்றி இருக்குது இந்த சுற்றி மலை. அது நடுவில் இருக்க மலையில் தான் வந்து இந்த பச்சைமலை முருகன் வந்து இருக்கிறாரு. டைம் இருக்கும்போது வாங்க, இல்லை டைம் ஏற்படுத்திக்கிட்டு இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போங்க. இப்போ இறங்கும் போது மட்டும் மக்களே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக இறங்குங்க. கொஞ்சம் வந்து சரடு, அதாவது வழுக்கி விடுற மாதிரி, உருண்டு போகிற மாதிரி கற்கள், சின்ன சின்ன பொடிக்கற்கள் இருக்குது. அதை பார்த்து பொறுமையாக நிதானமாக இறங்குங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரு வழியாக வந்து இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். பச்சைமலை முருகர் கோவிலுக்கு மலை ஏறி மலை கீழே வந்து கீழே இறங்கிட்டோம். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.